திருச்சிற்றம்பலம். நம்ம எல்லாம் காத்து நமக்கு அருள் புரிந்து வருகின்ற இறைவன் திருவடிகளுக்கு முதல் வணக்கம். சிவஞான தமிழ் பேரவை ஆஸ்திரேலியா ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நடத்தி வருகின்ற திருத்தல முற்றோதல் நிகழ்ச்சியில் நம்மை இறைவனின் திருவுருளில் திளைக்கச் செய்து கொண்டிருக்கும் சுவாமிகளின் பொன்னார் திருவடிகளுக்கு என் பணிவான வணக்கம். இம்மண்டத்தில் குழுமியுள்ள அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அடியேனின் வணக்கம். இந்த வாரம் 187வது அமர்வாக திருத்தல முற்றோதல், சிவாக்கர யோகிகள், திருஞான சம்பந்த திருமணம், திருமுறை கலாநிதி அருட்குருநாதர் தபத்திரு ஸ்ரீமத் சிவாக்கர தேசிய சுவாமிகள் அருளாசியுடன் நடைபெற திருவள்ளுவர் கூட்டியுள்ளது. சென்ற வாரம் 186வது அமர்வில் திருவதிகை வீரட்டானம் திருத்தலத்தில் திருநாவுக்கரசு பெருமான் அருளிய திருப்பதிகங்களை முற்றோதல் செய்வித்து சுவாமிகள் நம்மை திருவதிகை வீரட்டானம் திருத்தலத்திலேயே தங்க வைத்திருந்தார். இந்த வாரம் சுவாமிகள் திருவதிகை வீராட்டானம் திருத்தலத்தில் அருளப்பெற்ற ஏனைய திருப்பதிகங்களை முற்றோதல் செய்ய உள்ளோம். அப்பதிகங்களை அடியார்கள் அனைவரும் இணைந்து பாடி இறைவனுடைய அருளை பெறலாம் வாருங்கள் என்று அன்புடன் அழைத்து சுவாமிகளுக்கு நல்வரவு கூறி நம்மை வழிநடத்தி அருளுமாறு அவரை வேண்டிக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அடைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழி மலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி பிடியதன் உமை கொலமிகு கரியது வடி கொடுத்தனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வலிவல முறை இறையே ஏ ஏ ஏ எல்லாம் வல்ல கைலையில் உரைகின்ற சிவபெருமானுடைய அரும்பெரும் கருணையினாலும் பரசமய கோளரி பரமகுருநாதர் எம்பிரான் ஞானசம்பந்த பெருமானுடைய குருவருளாலும் செந்தமிழ் கந்தவேள் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள், சிறந்த பொன்னாள். நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு புதையல் திருமுறை முற்று ஓதுதல் என்கிற இந்த ஞான வழிபாடு. ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய் சீச்சி சினமே தவிராய் திருமுறைகளோதாய் மனமே உனக்கு என்ன வாய் என்று அருளி பாடினார் குருஞான சம்பந்த பெருமான். திருமுறைகள் ஓதாத வாய் இருந்து என்ன போய் என்ன என்று குருஞான சம்பந்தர் மட்டும் சொல்லவில்லை, ஞான சம்பந்த பெருமானும் சொல்லுகிறார். பெருமானை பேசாத நாட்கள் பேசா நாட்களே
என்று சாடுகிறார். திருமுறைகள் பாடவில்லை என்று சொன்னால் நாம் எப்படி பரகதி அடைய முடியும் என்று நம்முடைய அருளாளர்கள் ஆங்காங்கே நம்மை ஞான விளிம்பிலே தட்டி எழுப்பி ஆணவ மலத்தினுடைய இருட்டிலே சோர்ந்து விடாமல் ஆங்காங்கே நம்மை அருளாற்றல் கொண்டு நம்மை வழிநடத்துகிறார்கள் நம்முடைய நால்வர் பெருமக்கள். அந்த வகையிலே நாவுக்கரசர் பெருமானை ஆட்கொண்ட திருத்தலம் திருவதிகை வீரட்டானம். ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அந்த தலத்திற்கு நாங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் அந்த தலத்தை பற்றி நாங்கள் சிந்திக்கிற பொழுது அதனுடைய புண்ணியம் நமக்கு வந்து சேரும். அதைத்தான் நம்முடைய மூவர்களும் நம்முடைய தேவார பதிகங்கள்ல திருத்தல செலவு, பொது பதிகங்கள்ல ஊர்த்தொகை, ஒவ்வொரு பாடல் பெற்ற தலங்களுடைய திருப்பெயர்கள் அதை வைத்துக் கொண்டே பாடுவார்கள். அப்படி அந்த ஊருடைய பெயரை சொன்னாலே கைலாயநாதனை காணலாமே, வினை நீங்குமே, சிவகதி சித்திக்குமே என்றெல்லாம் நமக்காக அருளி பாடியிருக்கிறார்கள் நம்முடைய மூவர் பெருமக்கள். நாம் இருக்கிற இடம், நாம் இருக்கின்ற நாடு, பேசுகின்ற மொழி வெவ்வேறாயினும் சிந்திக்கின்றது ஒரே பொருளாகிய சிவம். நாம் சிந்திக்கின்றது திருமுறை. நாம் வழிபடக்கூடிய மந்திரம் தமிழ் மந்திரமாகிய திருமுறைகள். அதுவும் அவற்றை சொன்னவர்கள் ஏதோ சாதாரணமானவர்கள் அல்ல. நிறைமொழி மாந்தர்கள் மறைமொழியாகிய மந்திரம் என்ப ஆரதேரும் சடையான் அருள்மேவ வீரது ஏறும் தமிழால் வழிகண்டவர்கள் நம்முடைய பெருமக்கள். இன்னைக்கு கூட இந்த 21ஆம் நூற்றாண்டுல ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை, பதிகம் பாடுங்கள் அப்படின்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, பதிகம் பாடினா, பாட்டு பாடினா நோய் போகுமா? இது என்ன விசித்திரமா இருக்க, இன்னமுமா இந்த நம்பிக்கைன்னு கேலி செய்கிறார்கள். இவ்வளவு அறிவியல் வளர்ந்த இந்த காலத்துல பதிகங்கள் பாடுங்கள்னு சொன்னா கேட்க மாட்டார்கள். அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில 1200 ஆண்டுகளுக்கு முன்பதாக பழமையும் பல மூட நம்பிக்கை விளக்கங்களும் இருந்த அந்த காலத்துல வேதங்கள் படித்த நம்முடைய மூவர்கள் இந்த மாதிரியான திருமுறைகளை பாடினால் உங்கள் வாழ்வு வளம் பெறும்னு அப்படி துணிச்சலோட சொல்றதுக்கு ஒரு துணிவு வேணும். அதைத்தான் நம்முடைய பெரிய அடியார்கள் சொன்னார்கள். ஆரதேரும் சடையான் அருள்மேவ வீரது ஏறும் தமிழால், வீறு கொண்டு தமிழால் பாடியவர்கள் நம்முடைய நால்வர்கள். ஆகையினாலே அன்பர்கள் இந்த நல்ல வாய்ப்பை தவற விடாமல் எல்லோரும் பங்கு பெற வேண்டும். சில பேருக்கு பதிகம் பாடுவார்கள், சில பேருக்கு பண் தெரியாது, சில பேருக்கு தமிழ் தெரியாது. தமிழ் தெரியாதுன்னு சொன்னா அவர்களுடைய மொழி ஆங்கிலமாக இருக்கலாம், அல்லது தமிழ்ல அவர்கள் பயிற்சி இல்லாமல் இருக்கலாம். சில பேர் எழுத படிக்க தெரியாதவர்களும் உண்டு. மெத்த படித்தவர்களுக்கும் தமிழ் தெரியாது, படிக்காம இருக்கிறவங்களுக்கும் தமிழ் தெரியாது. இந்த இடையிலே நிற்கிறவர்கள் தான் நம்முடைய தமிழை விரும்பி கற்றுக்கொள்வார்கள். ஆகையினால இந்த 2வது தலைமுறையினருக்கு தமிழ் தெரியாது. முதல் தலைமுறைக்கு தமிழ் தெரியும், வெளிநாட்டுல வாழ்றவர்கள். ஆனா 2வது தலைமுறையா வந்தவர்கள் அல்லது 3வது தலைமுறையா வந்தவர்களுக்கெல்லாம் தமிழ் மொழி, அதுவும் சங்க தமிழ் மொழி, திருமுறை கால தமிழ் மொழி என்பது அவர்களுக்கு எட்டாக்கனியாகத்தான் இருக்கிறது.
இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு உலகம் முழுவதும் இந்த மாநிலம் பயன்பெறுவதற்காக இலவசமாக எந்த விதமான கட்டுப்பாடும் கட்டணமும் இன்றி தர்ம சிந்தனையோடு அறச்சிந்தனையோடு இந்த சைவ உலகம் போற்றுகின்ற ஒரு அருமையான அமைப்பு ஆஸ்திரேலியாவில் சிட்னி நகரில் இயங்கி வருகிற சிவஞான தமிழ் பேரவை என்கிற ஒரு உன்னதமான அடியார் குழாம் எல்லாம் வல்ல பெருமான் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அப்பெருமக்கள் மனதால் உடலால் வாக்கினால் கடுமையாக உழைத்து சைவத்திற்காகவும் தமிழுக்காகவும் திருமுறை வளர்ச்சிக்காகவும் அவர்கள் செய்து வருகிற மாபெரும் பணிகளில் இந்த பணியும் மகுடமாக திகழ்கிறது. எத்தனையோ பணிகள் செய்தாலும் சாத்திரத்திற்கு ஒரு திருப்பணியாகவும் தோத்திரத்திற்கு ஒரு திருப்பணியாகவும் அவர்கள் எடுத்துக்கொண்டது மிக மிக உயர்வானது. சாத்திர வகுப்புகளும் தோத்திர வகுப்புகளும் என்ற வகையிலே தோத்திரத்திற்கு அடியங்களையும் சாத்திரத்திற்கு நம்முடைய சிவாச்சாரியார் பெருமகனாரையும் கொண்டு நல்ல பணிகளையெல்லாம் நம்முடைய பெருமக்கள் மிக அருமையாக செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு உலகெங்கிலும் இருக்கிற அடியார்கள் ஆதரவு நல்கி மனதால் வாக்கினால் உடம்பினால் அருள் கொடையினால் நிதியினால் அவர்கள் செய்து வருகிற தொண்டை நாம் அனைவரும் ஆதரித்து மேன்மேலும் அவர்கள் செய்து வருகிற பணியானது என்றும் தட்டு முட்டுப்படாமல் தொடர்ந்து இந்த பணி நடந்து வருவதற்கு உலகெங்கிலும் இருக்கிற அன்பர்கள் ஆதரவு நல்கிட வேண்டுமாய் உங்களை அன்போடு வேண்டி அழைத்து, திருவதிகை வீரட்டானத்தினுடைய பதிகங்கள் மிக அதிகமான பதிகங்கள். அதிலே நாவுக்கரசர் எத்தனையோ 4ஆம் திருமுறைகள் திருநேரிசை, திருவிருத்தம், திருக்குறுந்தொகை, திருத்தாண்டகம் போன்ற பதிகங்களை எல்லாம் பாடி பாடி பரவியிருக்கிறார். தன்னை ஆட்கொண்ட வள்ளல் அதிகை வீரட்டானத்து பெருமானை பாடி பரவி இருக்கிறார்கள். அப்படி இன்று நாங்கள் பாட வேண்டிய பதிகம் இந்த திருக்குறுந்தொகை. 8 நான்மலர் கொண்டு அவன் சேவடி மட்டு அலர் இடுவார் வினை மாயுமால் கட்டித்தேன் கலந்து அன்ன கெடில வீரட்டனார் அடி சேரும் அவருக்கே. 4 அடியில 4 சீர்ல மிக அருமையான செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்பர் பெருமான் நாவுக்கரசர். அட்ட புஷ்பம் கொண்டு 8 அட்ட மாமலர், 8 விதமான மலர்கள்னு உண்டு. ஆனா 8 விதமான மலர்கள் அன்பு, அடக்கம், புறையுடைமை, அறம் இவையெல்லாம் சேர்த்த இந்த 8 நான்மலர்களை கொண்டு அவன் சேவடி, செம்மையான அடி சேவடி மட்டு அலர் இடுவார். மட்டுனா தேன், அலர்னா மலர் பூ, தேன் வழியக்கூடிய மலர்களை அவன் திருவடிகளிலே இட்டு வழிபட்டால் நம்முடைய வினை பாவம் துன்பம் வீழ்ந்து விடும், அழிந்து விடும். மாயுமால் கட்டித்தேன் கலந்து அன்ன, அப்படி கட்டித்தேன் கரும்பு சாறு கலந்த அந்த கெடில வீரட்டம் என்கிற அந்த ஆறு ஓடுகிற அந்த வீரட்டானத்து பெருமானுடைய திருவடியை யாரெல்லாம் சேருகிறார்களோ அவர்களுக்கு வினை மாயும் என்று மிக அழகாக சொல்லுகிறார் நாவுக்கரசர். படிக்கும் பொழுதே நம்முடைய நெஞ்சிலே, நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய நாக்கிலே சுவை தெரிகிறது, தமிழ் சுவை. அதை பண்ணோடு இசையோடு பாடுகிற பொழுது, அதை அன்பர்கள் கேட்கிற பொழுது அவர்கள் மனம் நிம்மதி அடையும், வினை மாயும், மனசோர்வு நீங்கும். ஆகையினாலே இந்த வழிபாட்டுல அன்பர்கள் எங்களால பாட முடியல, இது முற்றோதல்னா இசையோட பாடுறவங்களுக்கு தான் சரியா வரும் அப்படின்னு நினைக்க கூடாது. எல்லோரும் வந்து கலந்துக்கணும். 1 மணி நேரம் தியானம் செய்து அமைதியாக உட்கார்ந்து இந்த பதிகங்களை கேட்கணும். பாட முடியாதவர்கள் கேட்டாலே போதும். கூட சேர்ந்து பாடக்கூடிய ஞானத்தை பெருமான் தருவார்.
பாட முடியவில்லைன்னா பாடுறதை கேட்டுக்கிட்டே 1 மணி நேரம் நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். இந்த புண்ணியம் எல்லோருக்கும் தரும், எல்லாம் கிடைக்கும். அப்பேற்பட்ட இந்த திருக்குறுந்தொகையை இப்பொழுது துவங்கி அடுத்தடுத்த பதிகங்களை எல்லாம் நாம் திருவதிகை வீரட்டானத்து பெருமானை பதிகத்தை கடந்த 2 வாரங்களாக பாடிக்கொண்டிருக்கிறோம். 187வது வாரம் இது. இந்த முற்றோதல் துவங்கி 187வது வாரம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ராகம் மாயா மாலவ கவலை. 8 நான் மலர் கொண்டவன் சேவடி மட்டலறிடுவர் வினை மாயோமா கட்டி தேர் கலந்தன்ன கட்டி தேன் கலந்து அண்ண கெடில வீரட்டனாரடி சேரும் அவருக்கே வீரட்டனாரடி சேரும் அவருக்கே ஏ நீளமான் இணைந்தன் மலர் இட்டவர் கோளவல் வினையும் குறைவிப்பரால் வாடமால் இழியும் கடில கரை வேலி சூழ்ந்தழகாய வீரட்டரே வேலி சூழ்ந்து அழகாய வீரட்டரே கள்ளினான் மலரோரிரு 4 கொண்டு உள்குவாரவன் வல்வினை ஓட்டுவர் தெள்ளே நீர்வயல் பாய்கடில கரை வெள்ளை நீரணி மேனி வீரட்டரே வெள்ளை நீரணி மேனி வீரட்டரே பூங்கொத்தாயின 3 வாங்கி நின்றவர் வல்வினை ஒட்டுவர் வேங்கு தன் புனல் பாய்கடில கரை வேங்கை தோளுடையாடை வீரட்டரே வேங்கை தோளுடை ஆடை வீரட்டரே தேன போதுகள் 3 தான போதிடுவார் வினை தீர்ப்பரால் மீன தன் புனல் பாய் கடில கரை வேணலானை உரித்த வீரட்டரே வேணலானை உரித்த வீரட்டரே ஏழி தொன்மலர் கொண்டு பணிந்தவர் ஊழியே தொல்வினை ஓட அகற்றுவார் பாழி தன் பூணல் பாய்கடில கரை வேளத்தில் ஊறி போர்த்த வீரட்டரையே வேளத்தின் உரி போற்றிட்ட வீரட்டரே புரைசை நூல் வழி 1 மலர் எட்டிட
திரைகள் போல் வருவல் வினை தீர்ப்பரால் பறைகள் வந்திடியும் கெடில கரை விரைகள் சூழ்ந்து அழகாய விரட்டரே ஏ ஒளி பண்டரை ஒன் மலர் எட்டினார் காலை ஏத்த வினையை கழிப்பரால் ஓடி வண்டரை பொன்மலர் எட்டினார் காலை ஏத்த வினையை கழிப்பரால் ஆலி வந்து இழியும் கெடில கரை வேலி சூழ்ந்து அழகாய விரட்டரே வேலி சூழ்ந்து அழகாய விரட்டரே தாரி துள்ளி தடமலர் எட்டினால் பாரி தேத்த வல்லார் வினை பாற்றுவார் மூரித்தல் கிரைப்பாய் கெடில கரை வேரி செஞ்சடை வேய்ந்த விரட்டரே வேரி செஞ்சடை வேய்ந்த விரட்டரே அட்ட புஷ்பம் அவை கொள்ளுமாறு கொண்டு அட்ட மூர்த்தி அநாதிதன்பாலனைந்து அட்டு மாறு செய்கிற்பவதிகை வீரட்டனாரடி சேரும் அவர்களே வீரட்டனாரடி சேரும் அவர்களே வீரட்டனாரடி சேரும் அவர்களே திருச்சிற்றம்பலம். நாவுக்கரசர் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய ஏழை திருத்தாண்டகம். ஏழை திருத்தாண்டகம்னே பேரு. இந்த ஏழை அப்படிங்கிற வார்த்தைய ஒவ்வொரு பாட்டிலேயும் இறுதி சீர்ல சொல்றார். ஏழையேன் நான் பண்டு இகழ்ந்தவாறு. இந்த பதிகத்தை 4 சோதனைகளையும் கடந்து நாவுக்கரசர் கோயிலுக்கு சுவாமிய திரும்பி வரும்போது பாடிய பதிகம் இது. சமணர்கள் செய்த இடர்பாடுகளை எல்லாம் வெற்றி கொண்டு 2வது முறையாக வீரட்டானத்து பெருமானை தரிசனம் பண்ணுவதற்காக செய்வதற்காக நாவுக்கரசர் மீண்டும் உள்ளே வந்தார். அப்படி வந்த பொழுது பாடிய பதிகம்தான் இந்த பதிகம். இத்தனை நாளா இந்த சுவாமிய இவ்வளவு பெருமானை இந்த பதிகத்தை எல்லாம் பாடாமல் விட்டு விட்டோமே அப்படின்னு சுவாமி நாவுக்கரையர் நான் ஏழையேன் நான் பண்டு இகழ்ந்தவாறு. பண்டுன்னா ரொம்ப காலம். தமிழ்ல பாருங்க, தமிழும் ஆங்கிலமும் இந்த ஃபண்டு அப்படின்னா இருப்பு தொகை, ரொம்ப நாளா சேர்த்து வச்ச பண பேர் ஃபண்டு. தமிழ்ல பண்டு. பண்டுன்னா ஏற்கனவே வச்சிருந்தது, ரொம்ப நாள் காலம். பண்டு பண்டரங்கன் அப்படின்னா பழமையானவன். பண்டு இகழ்ந்தவாறே, நான் இகழ்ந்தவாறே என்று சொல்லுகிறார் நாவுக்கரசர். அப்பேற்பட்ட இந்த திருத்தாண்டகத்தை நாமும் பண்டு இகழாதவாறு இப்பதிகத்தை பாடி பரப்புவோம். பண் குறிஞ்சி, ராகம் அரிக்காம்போதி, தாளம் திஸ்ர திரிபுர நடை. வெறி விரவு கோவிலனல் தொங்கலானை, வெறி விரவு கோவிலனல் தொங்கலானை
வீரட்டத்தானை வெள்ளேற்றினானை வீரட்டத்தானை வெள்ளேற்றினானை பொறியறவினானை புள்ளூவியானை பொன்னிறத்தினானை புகழ்ந்தக்கானை புகழ்த்தக்கானை அரிதற்கு கரிய அம்மான் தன்னை அதியறைய மங்கை அமர்ந்தான் தன்னை எரிகடில தானை இறைவன் தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவரே ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவரே ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவரே வெள்ளி குன்றன்ன விடையான் தன்னை வில்வலான் வில்வட்டம் காய்ந்தான் தன்னை புள்ளி வரிநாகம் பூண்டான் தன்னை பொன் பிரிந்து அண்ண தடையான் தன்னை வள்ளி வளைத்தோள் முதல்வன் தன்னை வாரா உலகருளவல்லான் தன்னை எல்க விடு பிச்சையேற்பான் தன்னை ஏழையின் நான் பண்டு இகழ்ந்தவாறே ஏழையின் நான் பண்டு இகழ்ந்தவாறே முந்தி உலகம் படைத்தான் தன்னை மூவா முதலாய மூர்த்தி தன்னை சந்தவன் திங்கள் அணிந்தான் தன்னை தவநெறிகள் சாதிக்க வல்லான் தன்னை சிந்தையில் தீர்வினையை தேனை பாலை செழுங்கடில வீரட்டமே வீணானை எந்தை பெருமானை ஈசன் தன்னை ஏழையின் நான் பண்டு இகழ்ந்தவாறே ஏழையேன் நான் பண்டு இகழ்ந்தவாறே மந்திரமும் மறை பொருளுமானான் தன்னை மதியமும் ஞாயிறும் காற்றும் தீயும் அந்தரமும் அலைக்கடலுமானான் தன்னை அதியறைய மங்கை அமர்ந்தான் தன்னை கந்தருவம் செய்தொருவர் கழகை குப்பி கடிமலர்கள் பல தூவி காலை மாலை இந்திரனும் வானவரும் தொழச் செல்வானை ஏழையன் நான் பண்டு இகழ்ந்தவாறே ஏழையன் நான் பண்டு இகழ்ந்தவாறே ஒரு பிறப்பிலா நடி உணர்ந்தும் காணார் உயர்கதிக்கு வழி தேடி போக மாட்டார் வறு பிறப்பொன்றுணராது மாசு பூசி வழி காணாத அவர் போல்வர் மனத்தனாகி அறுபிறப்பை அறுப்பிக்கும் அதிகை ஊரன் அம்மான் தன் அடியினையே அணைந்து வாழாது இரு பிறப்பும் வெறுவியற இருந்தார் சொல் கேட்டு ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாறே ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாறே ஆரேற்க வல்ல சடையான் தன்னை அஞ்சனம் போலும் இடத்தான் தன்னை கூரேற்க கூற மரவல்லால் தன்னை கோள்வளைக்கை மாதரால் பாகன் தன்னை நீரேற்க பூசும் அகலத்தானே நின்மலன் தன்னை நிமலன் தன்னை ஏறேற்க ஏறுமாவல்லான் தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாறே ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாறே
குண்டாக்கனாய் உழன்று கையிலுண்டு குவிமுலைய தம் முன்னே நாணமின்றி உண்டி உகந்து அமனே நின்றார் சொல் கேட்டு உடனாகி ஒளி தந்தே உணர்வொன்று இன்றே பண்டுளவு கொன்றயம் கண்ணியானை வானவர்கள் எத்த படுவான் தன்னை என் திசைக்கும் மூர்த்தியாய் நின்றான் தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவரே ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாரே 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 உரி முடித்த குண்டிகை தம் கையில் தூக்கி உத்தைவாய் சமணர்கோர் குண்டக்கனாய் குண்டக்கனாய் கரிவிரவு நெய் சோறு கையிலுண்டு கண்டார்க்கும் கொல்லாத காட்சியானே மறித்திரை நீர் பவ்வ நஞ்சுண்டான் தன்னை மறித்தொருகள் வல்வினைய நினைக்க மாட்டேன் எரிகடில நாடர் பெருமா தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவரே ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவரே ஏ நிறைவார்ந்த நீர்மையாய் நின்றான் தன்னை நெற்றி மேல் கண்ணொன்று உடையான் தன்னை மறையானை மாசொன்று இல்லாதான் தன்னை வானவரின் மலரடியை வைத்தான் தன்னை கரையானை காதார் குழையான் தன்னை கட்டங்கம் ஏந்திய கையினானை இறையானை எந்தை பெருமான் தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவரே ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாரே தொல்லைவான் சூழ்வினைகள் சூழ போந்து துற்றியேன் ஆற்றியேன் சுடராய் நின்று வல்லையே இடத்தீட்டிங் அடிமை கொண்ட வானவர்க்கும் தானவர்க்கும் பெருமான் தன்னை கொள்ளைவாய் குறுந்தொசித்து குழலும் மோதும் கோவலன் நான் முகனும் கூடியெங்கும் எல்லை காண்பறியானை அம்மான் தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாரே ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாரே முலை மறைக்கப்பட்டு நீராடா பெண்கள் முறையால் நம் தெய்வம் என்று தீண்டி தலை பறிக்கும் தன்மயங்களாகி நின்று தவமே தவம் செய்து தக்க தோறார் மலை பறிக்க சென்ற இலங்கை கோனை மதனழிய சேவடியினானே இலை மறித்த கொன்றயம்பாரான் தன்னை ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவரே ஏழையேன் நான் பண்டு இகழ்ந்தவாரே ஏ மிக அருமையான பதிகம் இது. 8வது பாடல்ல நாவுக்கரசர் மிக அழகான கருத்துக்களை சொல்லுகிறார். உரி முடித்த குண்டிகை தம் கையில் தூக்கி, உரி அப்படின்னா தொங்குறது. அந்த காலத்துல வீட்டுல எல்லாரும் பாத்தீங்கன்னா உரின்னு சொல்லுவாங்க. இந்த தயிர் மோரெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு உரின்னு தொங்கும் மேல இருந்து, ஒரு 3 கயிறு கட்டி, அது பேரு உரி அப்படின்னு பேரு, உரியடித்தல்னு சொல்லுவார்கள். இந்த சமணர்கள் தூங்கும் போது தலைகீழ தொங்குவாங்க. கால் 2 மேல இருக்கும், தலை கீழே தொங்கும். தரையில படுத்து தூங்க மாட்டாங்க.
அந்த கயிறை எப்போதும் கையில கொண்டு போவாங்க. உரின்னு பேரு. உரியில தொங்குவார்கள், வவ்வால் மாதிரி. உரி முடித்த குண்டிகை, கையில கமண்டலம் வச்சிருப்பாங்க, தண்ணி. மயில் பீலிகை. இப்ப அதுதான் இன்னைக்கு விசிறி மாதிரி வச்சுக்கிறாங்க இந்த புத்தர்கள். சமணர்கள் கையில மயில் பீலி வச்சுக்கிட்டு போவாங்க, கீழே கூட்டிக்கிட்டே போவாங்க. குண்டிகை தம் கையில் தூக்கி ஊத்தைவாய், பல் துலக்க மாட்டார்கள், குளிக்க மாட்டார்கள். ஊத்தைவாய் சமணர்கோர் குண்டாக்கனாய். குண்டாக்கன் மோசமானவன், அதான் குண்டர் சட்டம்னு சொல்றாங்க. குண்டாக்கனாய் கரிவிரவு நெய் சோறு கையில் உண்டு. இதே வார்த்தையை சுந்தரர் சொல்லுகிறார். கரிவிரவு நெய்சோறு முப்போதும் வேண்டும்னு கேட்டார் நாகப்பட்டினத்துல. நாவுக்கரசர் கறி, காய்கறிகள், கறி விரவு நெய்சோறு கையில் உண்டு. ஒரு இலையிலையோ ஒரு தாம்பாளத்திலேயோ சாப்பிடுற வழக்கம் கிடையாது. சமணர்கள் கையிலேயே இப்படி சாப்பிடுவார்கள். கறி விரவு நெய் சோறு கையில் உண்டு, கண்டார்க்கு பொல்லாத காட்சியானே. பார்க்கிறவங்க எல்லாரும் பழிக்கிற அளவிற்கு நான் காட்சியானேன். மறிதிரை நீர் பவ்வம் நஞ்சுண்டான் தன்னை, விடத்தை உண்ட பெருமானை மறித்து ஒரு கால் வல்வினையே நினைக்க மாட்டேன். சைவனாக பிறந்து சைவ குடும்பத்துல பிறந்து சிவபெருமான உணராம நான் வேற மதத்திற்கு சென்று விட்டேனே. இனிமேலும் நான் இந்த பெருமானை மறக்காமல் இருப்பேனோ, அங்கு போவேனோ, தீயவரோடு சேர்வேனோ என்று எண்ணினார் நாவுக்கரசர். எரிகடில நாடற் பெருமான் தன்னை ஏழையேன் ஏழையேன் நான் பண்டு இகழ்ந்தவாறே. ஏ ஏழையேன் பண்டு இகழ்ந்தவாறே என்ற பதிகத்தை பாடி நாவுக்கரசர் அடுத்த திருப்பதிகத்தை நமக்காக அருளி பாடுகிறார். அடையாள திருத்தாண்டகம்னு இதற்கு திருப்பெயர். அடையாளம்னா எவிடன்ஸ். சுவாமி எப்படி இருப்பார், அவருடைய அடையாளங்கள் என்ன அப்படின்னு நாவுக்கரசர் சொல்லுகிறார். அவருடைய அடையாளம் என்னென்ன, சிவன் எப்படி இருப்பார், அவருடைய அடையாளங்கள் என்னென்ன என்றெல்லாம் இந்த பதிகத்துல சொல்ல போறார். இதுக்கு பெரிதா விளக்கம் தேவையில்லை. பதிகம் பாடும் பொழுதே சுவாமியினுடைய வடிவம், சுவாமியினுடைய திருவுருவம் உங்க மனசுல பதியும். இப்படி சொல்லால் இசையால் பெருமானை கண் முன்னாலே காட்டிய பெருமை திருமுறைகளை தவிர எவருக்கு உண்டு அப்பெருமை? ராகம் ஆனந்த பைரவி. சந்திரனை மாகங்கை திரையால் மோத சடமகுட திருத்தூமே சாம வேத கந்தருவம் விரும்புமே கபாலம் ஏந்து கையணி மெய்யணி
கனகமேனி பந்தனவு மெல்விரலால் பாகனாமே பசுவேருமே பரமயோகியாமே ஐந்தலைய மாசுணம் கொண்டறையார்க்குமே அவனாகி அதிகை வீரட்டனாமே அவனாகில் அதிகை வீரட்டனாமே அவனாகி அதிகை வீரட்டனாமே ஏழுலகம் முடித்தர்வானே இமயவர்கள் தொழுதேத்த இருக்கின்றானே பாரேறு படுதலையில் பலி கொள்வானே பட அரவ தடமார்பில் பயில் வித்தானே நீரேறு செழும்பவல குன்றப்பானே நெத்தி மேல் ஒற்றை கண் நிறைவித்தானே ஆரேறு சடைமுடி மேல் பிறை வைத்தானே அவனாகில் அதிகை வீரட்டனாமே அவனாகில் அதிகை வீரட்டனாமே முண்டத்தின் பொலிந்திலங்கு மேனியானே முதலாகி நடுவாகி முடிவானே கண்டத்தில் வெண்மறுப்பில் காரையானே கதநாகம் கொண்டாடும் காட்சியானே பிண்டத்தின் இயற்கை கோர் பற்றியானே பெருநிலனி தீவழி ஆகாசமாகி அண்டத்து கப்பால இப்பாலானே அவனாகி அதிகை வீரட்டனாமே அவனாகில் அதிகை வீரட்டனாமே அவனாகில் அதிகை வீரட்டனாமே செய்யனே கரியனே கண்டம் பைங்கண் வெள்ளையிற்று அரவனே வினைகள் போக வெய்யனே தன் கொண்டை மிளைத்த சென்னி சடையனே விலங்கு மழு சூலமேந்தும் கையனே காலங்கள் மூன்றானே கருப்புவில் தனி கொடும் கோன் காமர் காய்ந்த ஐயனே பருத்துயர்ந்த ஆனேற்றானே அவனாகில் அதிகை வீரட்டனாமே அவனாகில் அதிகை வீரட்டனாமே அவனாகில் அதிகை வீரட்டனாமே பாடுமே ஒழியாமே நான் வேதமும் படர்சடைமின் ஒளி திகழ பணிவன் திங்கள் சூடுமே அரை திகழ தோலும் பாம்பும் சுற்றுமே தொண்டைவாய் உமையோர் பாதம் கூடுமே குடமுழவும் வீணை தாளம் குறுநடைய சிறு போதம் முழக்க மா குத்து ஆடுமே அந்தடக்கை அனலேந்துமே அவனாகில் அதிகை வீரட்டனாமே அவனாகில் அதிகை வீரட்டனாமே ஒழித்திடுமே உள்குவார் உள்ள துள்ளே உறுப்பினியும் செருப்பகையும் ஒற்றை கண்ணால் விழித்திடுமே காமனையும் பொடியாய் வீழ வெள்ளப்புணல் கங்கை செஞ்சடை மேல் இடித்திடுமே ஏழுலகம் தானாகுமே இயங்கும் திரிபுரங்கள் ஓரம்பினார் அழித்திடுமே ஆதிமாதவத்துளாதே அவனாகி அதிகை வீரட்டனாமே அவனாகி அதிகை வீரட்டனாமே குழலோடு கொக்கரை கைத்தால முந்தை குரல் பூத முன்பாடத்தானாடுமே
கழலாடு திருவிரல கரணம் செய்து கனவின் திருவுருவம் தான் காட்டுமே, எழிலாரும் தோல் வீசி நடமாடுமே, ஈம புறங்காட்டி ஏமம் தோறும் அழலாடுமே அட்டமூர்த்தியாமே, அவனாயில் அதிகை வீரத்தனாமே, அவனாய் அதிகை வீரத்தனாமே, மாலாகி மதமிக்க களிறு தன்னை வதை செய்து மத்த தனின் முறிவை கொண்டு மேலாலும் கீழாலும் தோன்றா வண்ணம் வெண்புலால் கை கலக்கமை போர்த்தனே, கோளாலம் படவர நட்பரவு சுற்றி குறைகடலை திரையலற கடந்து கொண்ட அவனாகில் அதிகை வீரட்டனாமே, அவனாகில் அதிகை வீரட்டனாமே. செம்பொனால் செய்தழகு செய்தார் போல, செம்பொனால் செய்தழகு பெய்தார் போலும், செஞ்சடயம் பெருமான் தெய்வனானும் வம்பினான் மலர் கூந்தல் உமையாள் காதல் மணவாளனே வழங்கை மழுவாளனே, நம்பனே நான் நரைகள் தொழங்கின்றானே, நடுங்காதார் புறமூன்றும் நடுங்க செய்த நடுங்க செற்ற அம்பனே அண்ட கோசரத்துளானே, அவனாயில் அதிகை வீரட்டனாமே, அவனாயில் அதிகை வீரட்டனாமே. எழுந்த திரை நதி திவளை நனைந்த திங்கள் இளநிலா இளநிலா திகழ்கின்ற வளர் சடையனே, கொழும்பவல செங்கனிவாய் காம கோட்டி கொங்கையினை அமர் பொருது கோலம் கொண்ட தழும்புலவே வரை மார்பில் வெண்ணூலுண்டே, சாந்தமோடு சந்தனத்தின் அலறு தாங்கி அழுந்திய செந்திரு உருவில் வெண்ணீர்த்தானே, அவனாய் அதிகை வீரட்டனாமே, அவனாயில் அதிகை வீரட்டனாமே. நெடியானும் நான் முகனும் நேடி காணாம் நீண்டானே நேரொருவர் இல்லாதானே, கொடியேறு கோலமா மணி கண்டனே, கோள்வேங்கை அதலனே கோவனவனே, கொடியேறு மேனியனே ஐயம் வேண்டி புவலோகம் பிரியுமே புரிநூலானே, அடியாரை அமருலகம் ஆள்விக்குமே, அவனாயில் அதிகை வீரட்டனாமே, அவனாயில் அதிகை வீரட்டனமே, அவனாயில் அதிகை வீரட்டனாமே. பத்தாவது பாடல்ல மிக அழகா சொல்றார் நாவுக்கரசர். எழுந்த திரை நதி திவளை நனைந்த திங்கள் இளநிலா திகழ்கின்ற வளர்ச்சடையனே, கொழும்பவள செங்கனிவாய் காம கோட்டி கொங்கையினை அமர்பொருது கோலம் கொண்ட தழும்புலவே தழும்புலவே வரை மார்பில் வெண்ணோருண்டே, சாந்தமொடு சந்தனத்தின் அலறு தாங்கி அழுந்திய செந்திருவுருவில் வெண்ணீத்தானே,
அவனாகி அதிகை விரட்டனாமே. அவனாகி அதிகை விரட்டனாமே. நேற்றைய தினம் பங்குனி உத்திர பெருவிழா. அந்த பங்குனி உத்திர அன்னைக்கு காஞ்சிபுரத்துல இருக்கிற பெருமான் திருமஞ்சனம் ஆடுவார். அந்த காட்சிய காஞ்சிபுரத்துல இருக்கிற சுவாமியினுடைய திருக்காட்சியை திருவதிகை வீரட்டானத்துல சொல்லுகிறார் நம்முடைய அப்பர் பெருமான். எழுந்த திரை நதித்திவலை நனைந்த திங்கள் சடையில கங்க, ஒரு பக்கம் சந்திரன், இள நிலா திகழ்கின்ற வளர் சடையனே, வளரும் சடையுடைய பெருமானே, கொழும் பவள செங்கனிவாய் காம கோட்டி, காமாட்சி அறம் வளர்த்தவள், கொழும் பவள செங்கனிவாய் காம கோட்டி, கொங்கையினை அமர்பொருது கோலம் கொண்ட அந்த அம்பிகையினுடைய தடமார்பு சுவடை தாங்கிய பெருமான். கொங்கையினை அமர்பொருது கோலம் கொண்ட தழும்பு உளவே, அம்மையினுடைய அந்த மார்பக தடங்கள் இன்னமும் காஞ்சிபுரத்துல உண்டு. தழும்பு உளவே வரை மார்பில் வெண்ணூல் உண்டே, பூணூல் உண்டே, சாந்தமொடு சந்தனத்தின் அலறு தாங்கி, சந்தன குழம்பு சந்தன சேரு, சாந்தமொடு சந்தனத்தின் அலறு தாங்கி, அலறுனா சேரு, அலறு தாங்கி சந்தன அபிஷேகம் குடங்குடமாக, அழுந்திய செந்திருவுருவில் வெண்ணீற்றானே, அவனாகி அதிகை விரட்டனமே. அவனாகி அவனாகி அதிகை விரட்டனாமே. திருச்சிற்றம்பலம். நாவுக்கரையர் திருவாய் மலர்ந்தருளிய போற்றி திருத்தாண்டகம். நிறைய போற்றிய சுவாமியை பார்த்து போற்றி என்று நிறைய தாண்டகம் பாடியிருக்கிறார் நம்முடைய நாவுக்கரசர். அப்படி நிறைய போற்றி திருத்தாண்டகத்துல இந்த திருத்தாண்டகமும் ஒன்று. எப்படி வேற்றாக விண்ணாகி கற்றவர்கள் உண்ணும் கனி, அந்த மாதிரி எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி. மனதால் திருமுறை மலர்களால் அர்ச்சனை செய்வோம். எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி, எரி சுடராய் நின்ற இறைவா போற்றி, கொல்லார் மழுவால் படையாய் போற்றி, கொள்ளும் கூற்றொன்றை உதைத்தாய் போற்றி, கல்லாத காட்சிக்கு அறியாய் போற்றி, கற்றாரிடும் கலைவாய் போற்றி, வில்லால் வியன்னரணம் எய்தாய் போற்றி, வீரட்டங்காதன் விமல போற்றி, வீரட்டங்காதன் விமலா போற்றி போற்றி. பாட்டுக்கும் மாட்டுக்கும் பண்பா போற்றி, பல்லோழியாய படைத்தாய் போற்றி, ஒட்டகத்தை பூனாய் உகந்தாய் போற்றி, உள்குவார் உள்ளத்து உறைவாய் போற்றி, காட்டகத்தை ஆடல் மகிழ்ந்தாய் போற்றி, கார்மேக மன்னமிடத்தாய் போற்றி, ஆட்டுவதனாகம் அசைத்தாய் போற்றி, அலைக்கடில போற்றி, அலைக்கடில வீரட்ட தாழ்வாய் போற்றி போற்றி. முள்ளயம் கண்ணி முடியாய் போற்றி, முழு நீர் பூசிய மூர்த்தி போற்றி,
எல்லை நிறைந்த குணத்தாய் போற்றி, ஏழ் நரம்பின் ஓசை படைத்தாய் போற்றி, சில்லை சிறை தலையில் ஊனா போற்றி, சென்றடைந்த தீவினைகள் தீர்ப்பாய் போற்றி, தில்லை சிற்றம்பலம் மேயாய் போற்றி, திருவீரட்டானத்தம் செல்வ போற்றி, திருவீரட்டானத்தம் செல்வ போற்றி போற்றி. சாம்பர் அகல தணிந்தாய் போற்றி, தவநெறிகள் சாதித்து நின்றாய் போற்றி, கும்பித் தொழுவாதம் குற்றேவலை குறிகொண்டிருக்கும் குழகா போற்றி, பாம்பும் மதியும் புனலும் தம்மில் பகை தீர்த்து உடன் வைத்த பண்பா போற்றி, ஆம்பல் மலர் கொண்டு அணிந்தாய் போற்றி, அலைக்கடில வீரட்டாழ்வாய் போற்றி, அலைக்கடில வீரட்டாழ்வாய் போற்றி, நீரேறு நீலமிடத்தாய் போற்றி, நிழல் திகழும் வெண்மழுவள் வைத்தாய் போற்றி, ஊரேறு உமை ஒருவல் கொண்டாய் போற்றி, போலரவனாட்டும் குழகா போற்றி, ஆரேறு சென்னி உடையாய் போற்றி, அடியார்கட்காரமுதமானாய் போற்றி, ஏறேற என்றும் முகப்பாய் போற்றி, இரும் கடில வீரட்டத்தெந்தாய் போற்றி, இரும் கடில வீரட்டத்து எந்தாய் போற்றி, பாடுவார் பாடல் உகப்பாய் போற்றி, பழையாற்று பட்டீஸ்வரத்தாய் போற்றி, வீடுவார் வீடருளவல்லாய் போற்றி, வேழத்து உரிதருவ போர்த்தாய் போற்றி, நாடுவார் நாடற்கு அறியாய் போற்றி, நாகம் மறை தசைத்த நம்பா போற்றி, ஆடுமானைங்கும் முகப்பாய் போற்றி, அலைகடில வீரட்ட தாழ்வாய் போற்றி போற்றி, மண் துளங்க காடல் மகிழ்ந்தாய் போற்றி, மால்கடலும் மால்வி சுங்குமானாய் போற்றி, பின் துளங்க மும்மதிலும் எய்தாய் போற்றி, வேழத்து உரி மூடும் விகிதா போற்றி, பண் துளங்க பாடல் பயின்றாய் போற்றி, பார் முழுதுமாய பரமா போற்றி, கண் துளங்க காமனை முன் காய்ந்தாய் போற்றி, காற்கடில கொண்ட கபாலி போற்றி, கார்கடிலம் கொண்ட கபாலி போற்றி, வெஞ்சின வெள்ளேரோதி முடையாய் போற்றி, திரிசடை மேல் வெள்ளம் படைத்தாய் போற்றி, துஞ்சா பழி தேரும் தோன்றாய் போற்றி, தொழுத கை துன்பம் துடைப்பாய் போற்றி, நஞ்சொடுக்கும் கண்டத்து நாத போற்றி, நான் மறையொடாரங்கமானாய் போற்றி, அன்சொலர் பாகம் அமர்ந்தாய் போற்றி, அலைக்கடில வீரட்ட தாழ்வாய் போற்றி போற்றி, சிந்தையாய் நின்ற சிவனே போற்றி, சீப்பற்பதம் சிந்தை செய்தாய் போற்றி, புந்தியாய் புண்டரிக துள்ளாய் போற்றி, புண்ணியனை போற்றி புனிதா போற்றி, சந்தியாய் நின்ற சதுரா போற்றி, தத்துவரை போற்றி என் தாதாய் போற்றி, அந்தியாய் நின்ற ஹரனே போற்றி, அலைக்கடில வீரட்ட தாழ்வாய் போற்றி, அலைக்கடில வீரட்ட தாழ்வாய் போற்றி போற்றி, முக்கனா போற்றி முதல்வா போற்றி,
முருகவேள் தன்னை பயந்தாய் போற்றி, தக்கனா போற்றி, தருமா போற்றி, தத்துவனை போற்றி, என் தாராய் போற்றி, தொக்கனாயன் திருவர் தோள் கை குப்ப துளங்காயதி சுடர நின்றாய் போற்றி, எக்கண்ணும் கண்ணிலே எந்தாய் போற்றி, எரிகடில வீரட்டத்து ஈசா போற்றி போற்றி. நாவுக்கரையர் திருவாய் மலர்ந்தருளிய திருவடி திருத்தாண்டகம். சுவாமியினுடைய திருவடியை பார்த்து புகழ்ந்து பாடிய திருவடி புகழ்ச்சி. ஒவ்வொரு வரியிலையும் இந்த திருவதிகை வீரட்டானத்து பெருமானுடைய அடி, அடினா பாதம், அவன் திருவடி எவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொல்றார். கண்டறியாதன கண்டேன், அவர் பாதம் யாராலும் பார்க்க முடியாத அந்த திருவடியை பார்த்து பாடுகிறார். அரவணையான் சிந்தித்து அரற்றுமடி, மகாவிஷ்ணுவே அவர் திருவடியை நினைச்சு தியானம் பண்றார். அதனால தோன்றினார் திருவாரூர் தியாகராஜர். ஆழித்தேர் வித்தகர். ஆழினா உலகம், உலகமே தேர் மேல ஏறி வருகிற பெருமான் திருவாரூர் தியாகராஜ பெருமான், வீதி விடங்க பெருமான். அவர் வருவதற்கு காரணமாக இருந்தவர் மகாவிஷ்ணு. அதுதான் அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி, அருமறையான் சென்னிக்கு அணியாமடி, நான்முகனுக்கு தலையில் இருக்கிற திருவடி, சரவணத்தான் கை தொழுது சாருமடி, முருகப்பெருமானே வணங்கி தன் பாவத்தை நீக்கிய திருவடி, சார்ந்தார்கட்கெல்லாம் சரணாமடி, அடைக்கலம் தரக்கூடிய அடி, பரவுவார் பாவம் பறைக்கும் அடி, அழிக்கும் பாவத்தை அழிக்கின்ற திருவடி, 14 கணங்களும் பாடும் அடி. அந்த திருவடி எது? திரை விரவு, திரைனா அலை, அலைகள் சூழ்ந்த அந்த தென்கெடில நதி ஓடுகின்ற எங்கள் நாடன் அடி, திருவீரட்டானத்து எம் செல்வன் அடி. அப்பேற்பட்ட அற்புதமான பாட்டு. அரவணையான் சிந்தித்து அரற்றும் மடி, அருமறையான் சென்னைக்கு அணியாமடி, சரவணத்தான் கை தொழுது சாரும் மடி, சார்ந்தார்கட்கெல்லாம் சரணாமடி, பரவுவார் பாவம் பறைக்கும் அடி, 14 கணங்களும் பாடும் அடி, திரை விரவு தென்கடில நாடன் அடி, திருவீரட்டானத்தம் செல்வன் அடி, கொடுவினையர் என்றும் குருகார் அடி, குறைந்தடைந்தாராழாமை காக்கும் அடி, படுமுழவம் பாணி பயிற்றும் அடி, பதைத்தெழுந்த வெங்கூற்றை பாய்ந்த அடி, கடுமுரண் ஏறூர்ந்தான் கழச்சேவடி, கடல் வையம் காப்பார் கருதும் அடி, நெடுமதிய கட்டி அணிந்தானடி, நிறை கெடில வீரட்டம் நீங்காகடி, வைதழுவார் காமம் பொய் போக அடி, வஞ்ச வளைப்பாடுண்டில அடி, கை தொழுது நாமேத்தி காணும் அடி, கணக்கு வழக்கை கடந்த அடி, நெய்த்தொழுது நாம் ஏத்தி ஆட்டும் அடி, நீல்விசும்பை மூடறுத்து நின்ற அடி, தெய்வ பூணல் கடில நாடல் அடி, திருவீரட்டானத்தம் செல்வனடி.
அரும்பித்த செஞ்ஞாயிரைக்கும் மடி அழகெழுதலாக அருள் சேவடி சுரும்பித்த வண்டினங்கள் சூழ்ந்த அடி சோவனையும் காலனையும் காய்ந்த அடி பெரும் பித்தர் கூடி பிதற்றும் மடி பிழைத்தார் பிழை பறிய வல்ல அடி திருந்து நீர் தென்கடில நாடை அடி திருவீரட்டானத்தம் செல்வன் அடி ஒரு கால தொண்டாகி நின்றடி ஊழிதோர் ஊழி உயர்ந்த அடி பொறுகழலும் பல் சிலம்பும் மார்க்கும் அடி புகழ்வார் புகழ் தகைய வல்ல அடி இரு நிலத்தார் இன்புற்றங்கேத்தும் அடி இன்புற்றார் இட்ட பூயேறும் அடி திருவதிகை தென்கடில நாடை நடி திருவீரட்டானத்தம் செல்வனடி திருமகட்டு செந்தாமரையாமடி சிறந்தவர்க்கு தேனாய் விளை அடி பொருளவர்க்கு பொன்னுரைய அடி புகழ்வார் புகழ் தகைய வல்ல அடி உருவிரண்டும் ஒன்றொன்று ஒவ்வா அடி உருவென்று உணர படாத அடி திருவதிகை தென்கடில நாடல் அடி திருவீரட்டானத்தம் செல்வன் அடி உரை மாலை எல்லாம் உடைய அடி உரையால் உணரப்படாத அடி வரை மாதை வாடாமை வைக்கும் அடி வானவர்கள் தாம் வணங்கி வாழ்த்தும் அடி அரை மாத்திரையில் அடங்கும் அடி அகலம் மலக்கிற்பரில்லா அடி கரைமாங்கலிக்கடில நாடல் அடி கமல் வீரட்டான கபாலி அடி நறுமலரை நாரும் மலர் சேவடி நடுவாய் உலக நாடாய அடி செறி கதிரும் திங்களும் அணிந்த அடி சித்திரலாய் உள்ளே திகழ்ந்த அடி மறுமதியை மாசு கழுவும் அடி மந்திரமும் தந்திரமும் மாய அடி செறிகடில நாட பெருமானடி திருவீரட்டானத்தம் செல்வன் அடி திருவீரட்டானத்தம் செல்வனடி அணியனவும் சேயனவும் அல்ல அடி அடியார்காரமுதமாய அடி பணிபவர்க்கு பாங்காக வல்ல அடி பத்தத்தால் பற்றும் பவள அடி மணியடி பொன்னடி மாண்பா அடி மருந்தாய் பிடி தீர்க்க வல்ல அடி தனிபாடு தங்கடில நாடன் அடி தகைசார் வீரட்ட தலைவன் அடி அந்தாமரை போதலந்த அடி அரக்கனையும் ஆற்றல் அழித்த அடி முந்தாகி முன்னே முளைத்த அடி முழங்கள நீண்டயம் மூர்த்தி அடி பந்தாடு மெல் விரலால் பாகன் அடி பவளத்தடை வரைய பவளத்தட வரைய போல்வான் அடி வெந்த சுடல்லை நீராடும் அடி வீரட்டங்காதல் விமலன்
அடி வீரட்டங்காதல் விமலன் அடி, விமலன் அடி, விமலன் அடி. எல்லாம் வல்ல வீரட்டானத்து நம் பெருமானுடைய திருவடி இந்த பதிகத்தை பாடிய அன்பர்கள், கேட்ட அன்பர்கள் அனைவருக்கும் அவர் திருவடி நம்மை மாசில் வீழையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கு இளவேனில் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழல் என்ற வகையிலே அவன் திருவடி நம்மை என்றும் காக்கட்டும் என்று சொல்லி, அடுத்த வாரம் மீதம் இருக்கிற பதிகங்களை எல்லாம் பாடி பரவி திருவதிகை வீரட்டானத்து பெருமானுடைய திருவடியை என்றும் தொழுது இறைஞ்சி வழிபாடு செய்வோம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து, தொடர்ந்து அன்பர்கள் சோர்வில்லாமல், தொடர்ந்து அன்பர்கள் இந்த வழிபாட்டிலே ஒவ்வொரு வாரமும் வந்து தவறாது கலந்து கொண்டு சிவபுண்ணியம் பெறுமாறு உங்களை அன்போடு வேண்டி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளுக்கு அடியனுடைய பணிவன்பான வணக்கம். இந்த மன்றத்திலே கூடியிருக்கின்ற அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கும் அடியனுடைய வணக்கம். குருவானாரமக்கெல்லாம் கோயில்கள் தரிசிக்க கருவானார் திருமுறையை காதலுடன் ஓதுகின்ற திருவானார் அடியாரில் தீராத அன்பென்னும் உருவானார் சிவாக்கரரின் உன்னதத்தை போற்றுவமே. திருவானார் அடியாரில் தீராத அன்பென்னும் உருவானார் சிவாக்கரரின் உன்னதத்தை போற்றுவமே. பெருமான் திருவருளாலே அடுத்த இந்த வார வழிபாடு சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. சுவாமிகள் எங்களை திருவதி வீரட்டானத்திலேயே தங்கச் செய்து அங்கு அருளப்பட்ட பதிகங்களை பாடி வருகின்றார்கள். இன்றும் திருநாவுக்கரசர் அருளிய பதிகங்களை பாடினார்கள். திருநாவுக்கரசரை இறைவன் ஆட்கொண்ட தலம் இந்த திருவதி வீரட்டானம். எனவே இந்த திருவதி வீரட்டானத்திலே அப்பர் பெருமான் பல திருப்பதிகங்களை அருளி இருக்கின்றார்கள். முதலிலே அப்பர் பெருமான் அருளிய 8 நான்மலர் என்று தொடங்கும் திருக்குறுந்தொகை பதிகத்தை மாயா மாளவ கௌளை ராகத்திலே சுவாமிகள் நெக்குருக பாடினார்கள். 8 மலர்கள் என்பது அன்பு, அடக்கம், பொறையுடைமை முதலானவை என்று விளக்கி அதை அப்படி அந்த மனம் என்னும் மலர்களாலே இறைவனை வழிபடுவதை அப்பர் பெருமான் அருளியமையும் சுவாமிகள் விளக்கி சொன்னார்கள். அடுத்து அப்பர் பெருமான் அருளிய வெறிபிறவு கூவளம் என்று தொடங்கும் திருத்தாண்டக பதியத்தை சுவாமிகள் குறிஞ்சி பண்ணிலே எழுச்சியுடன் பாடினார்கள். அப்பர் பெருமான் சமணம் நீங்கி சைவம் சார்ந்ததால் சமணர்கள் 4 வகைகளாலே அவரை துன்புறுத்தினார்கள். அவற்றையெல்லாம் சிவனருளாலே வெற்றி கொண்டு மீண்டும் திருவதிகை வீரட்டானம் சேர்ந்தபோது அருளிய பதிகம் இது. இதிலே பாடல் தோறும் சமணத்திலிருந்து சிவபெருமானை தான் இகழ்ந்த அறிவின்மையை எண்ணி எண்ணி நொந்து ஏழையே நான் பண்டிகழ்ந்தவாறே என்று அருளிய அருமைப்பாட்டையும் சுவாமிகள் எமக்கு விளக்கிச் சொன்னார்கள். அதனால் இப்பதிகம் ஏழை திருத்தாண்டகம் என்று அழைக்கப்படுவதையும் சுவாமிகள் எமக்கு விளக்கினார்கள். இப்பதிகத்திலே 8ஆம் பாடலுக்கு விளக்கம் தரி சமணர்களின் பொல்லாத வாழ்வியல் முறையையும் சுவாமிகள் விளக்கினார்கள். தலைகளாக உரியிலே தூங்கி எப்படி நித்திரை செய்தார்களோ அடியோம் அறியோம். அடுத்து சந்திரனை மாகங்கை என்று தொடங்கும் திருத்தாண்டக பதியத்தை ஆனந்த பைரவி ராகத்திலே சுவாமிகள் அருமையாக பாடினார்கள். சிவபெருமானின் அடையாளத்தை பாடல்தோறும் சொல்வதால் இப்பதிகம் அடையாள திருத்தாண்டகம் என்று அழைக்கப்படுகின்றது. நேற்றைய தினம் பங்குனி உத்தரம். இத்தினத்திலே காஞ்சியிலே இருக்கின்ற பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் நடக்கும். இந்த காட்சியினை இப்பதிகத்தின் ஒரு பாடலில் அப்பர் பெருமான் அருளியமையும் சுவாமிகள் விளக்கினார்கள். எங்களுடைய வழிபாட்டு முறையிலே பல இப்படியான சம்பவங்கள் நிறைய இன்றும் கூட அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கிறது. நேற்று பங்குனி உத்தரம், இன்று பதிகம் பாடுகின்றோம். அந்த பதிகத்திலே அப்பர் பெருமான் இக்காட்சியை அருளி இருக்கின்றார். இவற்றையெல்லாம் எண்ணி எண்ணி நிகழ்ந்து எங்களுடைய திருவருளையும் குருவருளையும் வாழ்த்தி வணங்குகின்றோம். அடுத்ததாக சிவன் எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி என்று தொடங்கும் திருத்தாண்டக பதியத்தை குறிஞ்சி பண்ணிலே சிறப்பாக சுவாமிகள் பாடினார்கள். அப்பர் பெருமான் அருளிய அரவணையான் சிந்தி தரற்றுமடி என்று தொடங்கும் திருவடி திருத்தாண்டகத்தை சுவாமிகள் அருமையாக அடுத்து பாடினார்கள். இந்த சிவபெருமானின் திருவடி எம்மை என்றும் காக்கும் என்று சுவாமிகள் சொல்லி இன்றைய வழிபாட்டை நிறைவு செய்தார்கள். அற்புதமான
பல பதியங்களை சுவாமிகள் நமக்கு அருளியிருக்க பாடி விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். இவருக்கெல்லாம் சுவாமிகளுக்கு நன்றி சொல்கின்றோம். பல பணிகள் இருந்தாலும் விடாமல் நமக்காக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி அருளாசி வழங்கி கொண்டிருக்கின்ற அவர் சுவாமிகளுடைய பெரும் கருணை எண்ணி அவருடைய பொன்னார் திருவடியை மீண்டும் பணிந்து நன்றி சொல்கின்றோம். நன்றி சுவாமி, நன்றி. இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முதல் ஒரு சிறு அறிவித்தல். நமக்கு வழமையாக மங்களம் பாடுகின்ற ரஜினி அருளானந்தன் அம்மா அவர்கள் இருதய நோய் காரணமாக மருத்துவமனையிலே அறுவை சிகிச்சைக்கு ஆளாகி நலம் பெற்று வருகின்றார். அவருடைய உடல் நலம் விரைவில் இறையருளால் தேரவும் இறைவனை வேண்டி அடுத்து இந்த நிகழ்ச்சியை மங்களம் பாட நிறைவு செய்ய ஜெயந்தி தனபாலன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா. பழையபடி பாட்டினை நிறைவு செய்ய சண்டிகேஸ்வரர் வணக்கம். பன்னங்கடுக்கை முடிவேண்ட புனிதற்கமைக்கும் பொருளன்றே மின்னும் கலநாடைகள் பெறவும் தனக்கன்று அமையாமே மன்னும் தலைவன் பூசனையில் மல்கும் பயனை அடியார்கள் துண்ணும்படி பூசனை கொள்ளும் தூயோன் நடி தாமரை தொழுவாம். முத்தி அருணிலை அருணகிரிநாதர் அருடைய கந்தர் அனுபூதியிலிருந்து. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கந்த புராணத்திலிருந்து வாழ்த்து. வான்மூகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னரும் கொன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவோம் வள்விமல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். சைவ மகுடம். தென்னாடுடைய சிவனே போற்றி, இறைவா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் குருமணி போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, குவளை கண்ணி கூறல் காண்க அவளும் தானும் காவாய் கனகத்திரளே போற்றி, சிட்னி நகர் முருகனுக்கு, இவேல் முருகனுக்கு சூழ்க எல்லோரும் வாழ்க.